அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 10ஆம் தேதி சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10-11 திங்கள் செவ்வாயில் கடக ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டியது இருக்கும். மனசு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அப்படி தொடர்ந்து முயற்சி செய்கிற போது சிறு சிறு இடையூறுகள் வரலாம், தடைகள் தாமதங்கள் வந்து போகலாம். அதை கண்டு மனம் பதட்டப்படாமல் அதற்குரிய காரணகாரியத்தை தெரிந்து சரி செய்து விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மனதில் உறுதியோடு தொடர்ந்து பயணிப்பது நல்லது. பிறகு பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஓரளவுக்கு கணிசமான வரவு இருக்கும், லாபம் கிடைக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. மதியம் 12:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வருவார். சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனக்காரகன். மனசுங்கிற இடத்துக்கு வரும்போது மனசில் ஒரு பதட்டம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், மனசு ஒரு உத்வேகமாக செயல்பட துவங்கும். அப்போ மன சோர்வுகள் வரலாம், கொஞ்சம் மனக்கவலைகள் வந்து போகலாம். மன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம மனதில் உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகாமல் தொடர்ந்து மன உறுதியோடு பயணித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தொழில் முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு பண வருமானத்தை கொடுக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் விடாமுயற்சி கொண்டு பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து முன்னேறுவார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய சூழ்நிலையை புரிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணியில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அரிய முயற்சியால் தொடர்ந்து முயற்சி செய்து பலவிதமான பிரச்சனைகள், தடைகள் இதையெல்லாம் சரி பண்ணி ஒரு நல்ல வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக வருகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆகவே மேச ராசிக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட ஒரு சில நாட்கள், சனி ஞாயிறு போன்ற நாட்களில் நல்ல வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் இந்த வாரத்தில் கடக ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். மனசு தெளிவாக இருக்கும். உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகரமாக நன்மையில் முடியும். ஆகவே வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். இதில் 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி. மதியம் 12:30 மணி வரைக்கும்.
சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தன்னுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய வெற்றியின் இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டும். ஆகவே சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றுவது நல்லது. இடையிடையே வரக்கூடிய வாய்ப்புகளிலே தடைகள் இருக்கும், தாமதம் இருக்கும், இடையூறுகள் வரும். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் அதை உடனடியாக சரி செய்து முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. அதுக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. மனசோர்வு அடைய வேண்டாம். வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்களுக்கு செல்லும்போது வாடிக்கையாளர்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை குழப்பத்துக்கு ஆளாகாமல் தெளிவாக வியாபாரத்தை கடந்து செல்வது நல்லது. அலுவலக பணியில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு செயல்படுவது நல்லது. மன சோர்வுகள் உண்டாகும். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, சந்தோஷத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியோடு செய்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய நாட்களாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது குடும்ப நிகழ்வுகளில் வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பதட்டப்படாமல் அந்த நிகழ்வுகளை கடந்து செல்வது நல்லது. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் அது வீண் விவாதமாக, வாக்குவாதமாக, சண்டை சச்சரவாக மாற்றிக்கொள்ளாமல் முன்கோவப்படாமல் அமைதியாக செல்வது நல்லது. அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக சென்று நேரம் வரும்போது சரியாகும் என்கின்ற அடிப்படையில் கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை சொல்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி மதியம் 12:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நினைச்ச காரியத்தை அற்புதமாக வெற்றிகரமாக மாற்றுவார். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே முயற்சி வெற்றி அடையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. 12:30 மதியத்திலிருந்து 15ஆம் தேதி நவமி சனிக்கிழமை, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடின உழைப்பு நல்லதொரு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக சிரத்தை எடுத்து வெற்றி பெறுவது ஒரு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அலுவலக பணியில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் உணர்ந்து கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. வாகனத்தில் செல்கிற போது உரிய நேரத்தில் பதட்டப்படாமல் சரியான நேரத்துக்கு சென்று வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது.
ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் பண வருமானம், தொழில் முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக அமைகிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுபமுகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடகராசியில் சந்திரன் வர்றது கடகராசியிலே ஜென்ம ராசியாக வருது. மனது மகிழ்ச்சியாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், மனது தெளிவாக இருக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம், தொழில் முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும், மனதுக்கு பிடித்தமானதாக இருக்கும், சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுபமுகூர்த்த நாள் அன்று சஷ்டி. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. முருகனை வழிபட்டால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி, மதியம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், வீட்டு உறவுகளோடு நிறைய கலந்துரையாட வேண்டியது இருக்கும், எதிர்காலத்தை பற்றி நிறைய குடும்ப முன்னேற்றத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் வாக்குவாதம் வராமல், முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே அமைதியும் பொறுமையும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அஷ்டமி தொடருது 12:30 மதியத்திலிருந்து. 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியாக மாற்றிக்கொள்வீர்கள். பேரும் புகழும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். மாணவர்கள் படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான வழிகள் பிறக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அன்றைய நாட்களில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் துவக்க ஒரு சில நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதி கட்ட ஒரு சில நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுபமுகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடகராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு அது விரயஸ்தானமாக வருது. 12ஆம் வீடு. செலவுகள் அதிகரிக்கும். மனது விருப்பப்படி நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது தேவையில்லாத செலவாக, வீண் செலவாக மாற்றாமல் சுப செலவாக, தேவை உள்ள செலவாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மனசுக்கு ஆசைப்படுற அளவுக்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உத்வேகம் ஏற்படும். அதில் முயற்சி செய்கிற போது அது அலைச்சலாக மாறும். அது ஏமாற்றமாக இல்லாமல், வீண் அலைச்சலாக இல்லாமல், தேவையான முன்னேற்றத்துக்கான ஒரு அலைச்சலாக எடுத்துக்கொண்டு அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி இல்லாமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திடல் வேண்டும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள் சஷ்டி. கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகன் ஆலயத்துக்கு செல்வது சிறப்பானத நாட்களாக அமையும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது மதியம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். திறமையை மற்றவர்கள் புரிந்து பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை அமையும். திறமைக்கேற்ற முன்னேற்றம், உயர்வு அமையும்.
வாழ்வியலில் ஒரு பிரகாசமான வெளிச்சமான வெற்றி வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது குடும்ப முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். இல்லற வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அது வாக்குவாதம், வீண் விவாதங்கள்லாம் இல்லாமல் ஆலோசனை செய்கிற போது ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயத்தில் மட்டும் கலந்துரையாடி அமைதியாக இருப்பது நல்லது. விளையாட்டாக பேசி, நிறைய பேசி அதை சண்டை சச்சரவாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். முன்னெச்சரிக்கை முக்கியம். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே பேச்சில் நிதானமும் தேவை. சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே சிம்ம ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிம நாட்களில், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி மேல் வெற்றியும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தினுடைய மதிம நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கக்கிழமை சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். 10, 11 திங்கள் செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். அது கன்னி ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றி கட்டும். நல்ல லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் அதிக வருமானமும் இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மனதுக்கு பிடித்த நாளாக அமைகிறது. பொருளாதார முன்னேற்றமும் கணிசமான அளவுக்கு நல்லதொரு வருமானத்தை கொடுக்கும், வரவை கொடுக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சஷ்டி. கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்வது நல்லது, இறையொருள் கிட்டும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடரும். மதியம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். நிறைய செலவுகள் இருக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்றபடி, முயற்சிக்கு ஏற்றபடி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. வீண் செலவாக இல்லாமல், வீண் விரயமாக இல்லாமல் ஒரு சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தேவையான செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வரலாம். அதேபோல் வீண் அலைச்சலும் ஏற்படாமல், பல இடங்களுக்கு சென்று ஏமாற்றத்தை ஏற்படுத்திக்காமல், அலைச்சல் கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளாமல், சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு அந்த இடங்களுக்கு சென்று முயற்சி செய்து அதை சரியாக வடிவமைத்து நிதானமாக வருவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி அன்று செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடர்றது 12:30 மணிக்கு. அதிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். படிப்புக்கு தேவையான பொருளாதார நிதி கிடைக்கும். வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேற்ற பாதையில் செல்லும். வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படுவார்கள். வியாபாரம் நல்லதொரு லாபத்தை அடையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். மனசுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைகிறது. தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் நல்ல வருமானமும் உருவாகும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் துவக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதி கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானமும் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கக்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 10, 11 திங்கள் செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு வருது. தொழில் ஸ்தானம். தொழிலை பற்றி நிறைய சிந்தனைகள் மேலோங்கும். அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அதில் மனதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். சுறுசுறுப்பாக பரபரப்பாக பணியாற்றி முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது, இறையருள் கிட்டும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது, மதியம் 12:30 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது லாபஸ்தானமாக வருது, 11ஆம் வீடு. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். திறமைகளுக்கு நல்லதொரு பாராட்டு கிடைக்கும். வெளியுலகுக்கு திறமைகள் தெரிந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக அமையும். தொழில் முன்னேற்றம் உருவாகும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது, மதியானம் 12:30 மணியிலிருந்து. 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதை சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வரலாம். எது தேவையோ தேவையான செலவுகளை முன்னுரிமை கொடுத்து அதற்கு செலவு செய்வது நல்லது. வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் வீண் அலைச்சலும் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்வது, முயற்சிப்பது, அதில் ஏமாற்றம் வரலாம். அது தாமதமாகலாம், தள்ளி போகலாம். அது வீண் அலைச்சலாக மாறும். அதனால் முக்கியமான முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை சிரத்தையுடன் கண்ணும் கருத்துமாக அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும். வீண் அலைச்சலையும் தவிர்க்க வேண்டும். பிறகு ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி எந்தெந்த வேலையை செய்யணுமோ அதை ஒரு பாதியிலேயே விடாமல் முழுமைப்படுத்துகிற அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு செய்து முடிப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. வியாபாரிகளிடம் ஒரு முன்னேற்றத்துக்கு தேவையான வியாபாரத்தை மட்டும் பேசி அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. அலுவலக பணியில் கொஞ்சம் அதிக சிரத்தையுடன் பணியாற்றுவது நல்லது. ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இது போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் பெருமையும் சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய லாபகரமான நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கக்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 10, 11 திங்கள் செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பொறுமையாக அந்த நிகழ்வுகளை கடந்து செல்வது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். மனதை தெளிவாக குழப்பமில்லாமல் வைத்துக்கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாயினுடைய நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் கை நழுவி போகும். வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்காமல் தடைபடலாம், தாமதமாகலாம். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறக்கூடும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகனை வழிபாடு செய்வது நல்லது, இறையருள் கிட்டும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது, மதியம் 12:30 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும்.
பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நிறைய வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வருமானம் இருக்கும். தொழில் முன்னேற்றம் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள், அங்கீகாரம் கிடைக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நல்ல லாபம் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அபாரமான முன்னேற்றம் அடைவார்கள். படிப்பதற்கு தேவையான நிதி ஆதாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முதலீடு கிடைக்கும். லாபம் கிட்டும். வாடிக்கையாளர்களுடைய நல்மதிப்பை பெற்று வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அலுவலக பணி, பதவி உயர்வுக்கான நல்லதொரு செய்திகளும் உழைப்பும் வெற்றியும் கிட்டும். லாபகரமான நல்ல நாள். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். 10, 11 திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களில் தனுசு ராசிக்கு கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது. சந்திரனுடைய வீட்டிலேயே மனோகாரகன் சந்திரன் வருகிற போது, சந்திராஷ்டம் நாளாக வருகிற போது கொஞ்சம் மன குழப்பம் ஏற்படும். மன அழுத்தம், மன சோர்வுகள் உண்டாகலாம். ஆகவே மனதை திடமாக, மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனக்குழப்பம் அடைய வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து அந்த நேரங்களை, நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகனை வழிபாடு செய்வது நல்லது. கந்த சஷ்டி கவசம் சொல்வது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணி வரைக்கும். 12, 13, 14 மதியானம் வரைக்கும் புதன், வியாழன், வெள்ளி. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் கை நழுவி போகும். வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகும், தாமதமாகும். இடையூறுகள் வரலாம். ஆகவே நமக்கு வாய்ப்புகள் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், டென்ஷன், படபடப்பெல்லாம் இல்லாமல் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற அடிப்படையில் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. கடின உழைப்பு நிறைய வெற்றிகளை கொடுக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அவருடைய கோபத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் உட்படாமல் அமைதி காப்பது நல்லது. மற்றபடி டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், லாபம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் நன்கு முன்னேற்ற பாதையில் செல்லும். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே சிந்தித்து செயல்படக்கூடிய நல்லதொரு முன்னேற்றம், நன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் பதட்டமும் படபடப்பு இருந்தாலும் இறுதிக்கட்ட ஒரு சில நாட்கள், சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 10, 11 திங்கள் செவ்வாயில் கடக ராசியில் சந்திரன் வர்றது. கும்ப ராசிக்கு 7ஆம் வீடாக வருது.
7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை உண்டாகும். பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் கை கொடுப்பார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் மனசும் நிறைய நன்மையை தரும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள், சஷ்டி. கந்த சஷ்டி கவசம் சொல்வது நல்லது. முருகன் ஆலயத்துக்கு செல்வது நல்லது, இறையருள் கிட்டும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம், மனம் குழப்பம் அடையலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய திறமையை நிரூபிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதில் கொஞ்சம் மனக்குழப்பமும் தோல்விகளும் உண்டாகலாம். அதில் மனம் பதட்டமடையாமல், டென்ஷன் படபடப்பு ஏற்படாமல் அமைதியும் பொறுமையும் நிதானமும் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இன்றைய பொறுமை நாளைக்கு அது வெற்றியாக மாறும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது. மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல், வாக்குவாதம் ஆலோசனைகளை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளாமல் அமைதியாக நிதானமாக செல்வது நல்லது. முன்கோபம் தவிர்க்கப்பட வேண்டும். தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், லேட்டாகலாம், தாமதிக்கலாம். அது நமக்கு கிடைக்காம போயிடும், அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பம், டென்ஷன் படபடப்பெல்லாம் இல்லாமல் சிந்தித்து செயலாற்றி முயற்சி செய்து அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க ஒரு சில நாட்கள், திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி மேல் வெற்றியும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய் 10, 11 இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் சரியாகும். கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய கடுமையான முயற்சியால் அது வெற்றியாக மாறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசம் சொல்வது நல்லது, இறையருள் கிட்டும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது மதியம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டில் ஆனந்தம் மகிழ்ச்சி உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அனைவரோடு ஒத்துமையாக இணைந்து பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடருது மதியானம் 12:30 மணியிலிருந்து. 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி தொடருது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாள் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும், மனக்கவலைகள் வந்து போகும். நிறைய சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். முன்னெச்சரிக்கையோடு சிந்தித்து செயல்பட்டு வரக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை சரி செய்து முன்னேற்றம் பெற வேண்டும். குரு பார்வை இருக்கிறது. நல்லதொரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போனாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு
மன உறுதியோடு மனக்கவலை இல்லாமல் மன உற்சாகத்தோடு அந்த நாட்களை எளிதான நாட்களாக, இயல்பான நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும், நல்ல செய்தியும், முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தில் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 10ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 10, 11 திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் மனசுங்கிற 5ஆம் இடத்துல வருகிற போது மன அழுத்தம் ஏற்படும், மன சோர்வு உண்டாகும், மன குழப்பங்கள் உண்டாகும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய கற்பனை செய்து அதை தலைவலிக்கிற அளவுக்கு, மனக்குழப்பம் அடைகிற அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ளாமல் கண்ணும் கருத்துமாக சிந்தித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதுக்கு அதிக வேலை கொடுக்க வேண்டாம். மனசை இயல்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியோடு செய்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் சஷ்டி. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. கந்த சஷ்டி கவசம் சொல்வது நல்லது. இறையருள் பெருகும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடர்ந்து மதியம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கடுமையாக முயற்சித்து அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து ஒரு சரியான தீர்வுக்கு வெற்றியை ஈட்டக்கூடிய நல்ல நாள். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து எதிர்ப்புகள் முறியடித்து சரி செய்து வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். திறமைகள் நிரூபிக்கப்படக்கூடிய வெற்றிகரமான நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெருகும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் ஈடேறும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தொடர்ந்து மதியானம் 12:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நவமி, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. அலுவலக பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே மீன ராசிக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் மனக்குழப்பம், கவலைகள் இருந்தாலும் மத்தியம நாட்களிலும் இறுதிக்கட்ட நாட்களிலும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் தொடர்ந்து நல்லதொரு நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த சேனலில் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் அன்பும் தேவை. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.